Hey guys, இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்து கான்ஃபிடன்ஸ் இன்டர்வல் ஃபார் பாப்புலேஷன் மீன். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம கான்ஃபிடன்ஸ் இன்டர்வல் அண்ட் மார்ஜின் ஆஃப் எரர் அப்படின்னா என்னன்னு பார்க்கலாம். கான்ஃபிடன்ஸ் இன்டர்வல் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். இன்டர்வல் அப்படின்னாலே ஒரு ரேஞ்ச் ஆஃப் வேல்யூஸ். ஓகே, அது ஒரு இன்டர்வல். அதில் வந்து லோவர் லிமிட் இருக்கும், அப்பர் லிமிட் இருக்கும். ஸோ இந்த ஸ்பெசிஃபிக் ரேஞ்ச்குள்ளே தான் அவங்க கொடுத்த அந்த கிவன் பேராமீட்டர் வந்து லை பிட்வீன் இந்த ரேஞ்ச் அப்படின்றதுக்கான ப்ராபபிலிட்டி, அதுதான் வந்து கான்ஃபிடன்ஸ் இன்டர்வல். அதாவது த சான்ஸ் தட் த கிவன் பேராமீட்டர் லை வித்தின் தி ஸ்பெசிஃபிக் ரேஞ்ச் அப்படின்றத சொல்கிறது தான் இந்த கான்ஃபிடன்ஸ் இன்டர்வல். ஸோ அது என்ன ரேஞ்ச் அப்படின்னா அது ஒரு அக்செப்டபிள் ரேஞ்ச். அந்த ரேஞ்ச் தான் வந்து மார்ஜின் ஆஃப் எரர் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகே, அதாவது ஒரு டாலரபிள் ரேஞ்ச். இப்போ நம்ம ஒரு வேல்யூ இருக்குது அப்படின்னா அதோட ட்ரூ வேல்யூ நமக்கு தெரியாது. அப்போ நம்ம அதை எஸ்டிமேட் தான் பண்ணுறோம். அதோட எக்ஸ்பெக்டட் வேல்யூ தான் நம்ம என்னென்ன ஃபைன் பண்ணுவோம். ஸோ அதோட எஸ்டிமேட் இருக்குது அப்படின்னா அந்த எஸ்டிமேட் வந்து எந்த ரேஞ்ச்குள்ளே இருக்கலாம் அப்படிங்கிறது தான் வந்து அந்த மார்ஜின் ஆஃப் எரர். ஓகே, ஸோ ப்ளஸ் ஆர் மைனஸ் மார்ஜின் ஆஃப் எரர் அப்படின்னா இந்த ரேஞ்ச் இந்த லோவர் லிமிட் அண்ட் அப்பர் லிமிட்குள்ளே இருந்துச்சுன்னா நம்ம அந்த எஸ்டிமேட்டை வந்து நம்ம அக்செப்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு ஒரு ரேஞ்ச் இருக்கும் இல்லையா, அதுதான் வந்து அந்த டாலரபிள் ஆர் த பெர்மிசிபிள் ரேஞ்ச். அதை தான் நம்ம மார்ஜின் ஆஃப் எரர் அப்படின்னு சொல்லுவோம். அந்த எஸ்டிமேட் தான் வந்து அந்த கிவன் பெராமீட்டரோட எஸ்டிமேட். ஓகே, ஸோ அதை தான் நம்ம எஸ்டிமேட் ப்ளஸ் ஆர் மைனஸ் மார்ஜின் ஆஃப் எரர், அதை தான் வந்து நம்ம கான்ஃபிடன்ஸ் இன்டர்வல் அப்படின்னு ஜென்ரலாக டிஃபைன் பண்ணுவோம். ஸோ இப்போ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். கான்ஃபிடன்ஸ் இன்டர்வல் அப்படிங்கிறது வந்து த ப்ராபபிலிட்டி தட் த கிவன் பெராமீட்டர் லைஸ் வித்தின் த ஸ்பெசிஃபிக் ரேஞ்ச். அதுவும் வந்து அந்த ஸ்பெசிஃபிக் ரேஞ்ச் வந்து இஸ் கால்ட் த மார்ஜின் ஆஃப் எரர். அப்போ ஜென்ரலாக கான்ஃபிடன்ஸ் இன்டர்வலோட ஃபார்முலா என்ன? த கிவன் எஸ்டிமேட், அந்த கிவன் பெராமீட்டரோட எஸ்டிமேட் ப்ளஸ் ஆர் மைனஸ் மார்ஜின் ஆஃப் எரர். ஓகே, ஸோ இப்போ வந்து நம்ம பாப்புலேஷன் மீன் தான் இங்கே வந்து கிவன் பெராமீட்டர். ஸோ இங்கே வந்து ஸோ மார்ஜின் ஆஃப் எரர் வந்து z டைம்ஸ் சிக்மா டிவைடட் பை ஸ்கொயர் ரூட் ஆஃப் n. ஸோ அதுதான் வந்து மார்ஜின் ஆஃப் எரர் ஃபார் த பாப்புலேஷன் மீன். அதுக்கப்புறம் இங்கே லார்ஜ் சாம்பிளாக இருந்துச்சுன்னா நம்ம z டிஸ்ட்ரிபியூஷன், தட் இஸ் ஸ்டாண்டர்ட் நார்மல் டிஸ்ட்ரிபியூஷன் எடுத்துக்குவோம். லார்ஜ் சாம்பிள்ஸ்க்கு n வந்து கிரேட்டர் தன் ஒரு ஈக்குவல் டு 30 அந்த கேஸில். இப்போ வந்து ஸ்மால் சாம்பிள்ஸ் n வந்து லெஸ் than 30 இருந்துச்சுன்னா வி கோ ஃபார் t டிஸ்ட்ரிபியூஷன் வித் n minus 1 degrees of freedom. ஸோ இங்கே வந்து மார்ஜின் ஆஃப் எரர் எப்படி சேஞ்ச் ஆகும்னா t with n minus 1 distribution times s divided by square root of n. Okay, so we understood what is confidence interval and margin of error. Okay, so generally வந்து confidence interval ஓட formula என்னன்னா given parameter estimate plus or minus margin of error. Okay, okay, இப்போ நம்ம ப்ராப்ளம் போகலாம். இங்கே வந்து random sample is taken from a normal distribution with a standard deviation sigma equal to 3.5. Given that sample mean 2.6 and sample size 35, calculate a 95% confidence interval for the population mean. ஸோ இப்படின்னா இந்த மாதிரி ஒரு ப்ராப்ளம் கொடுத்துருக்காங்கன்னா என்ன அர்த்தம்னா 95% ஆஃப் கான்ஃபிடன்ஸ் இன்டர்வலுக்கு பாப்புலேஷன் மீன் என்னென்னா நம்ம ஒரு வேல்யூ வந்து கொடுக்க போகிறோம். ஓகே, த லோவர் லிமிட் அண்ட் அப்பர் லிமிட் அப்படின்ற ஒரு இன்டர்வல் வந்து நம்ம ஸ்பெசிஃபை பண்ண போகிறோம். அந்த இன்டர்வல்குள்ளே என்னோட அந்த கிவன் பேராமீட்டர் பாப்புலேஷன் மீனோட எஸ்டிமேட், ஆக்சுவலாக அந்த பேராமீட்டர் மீன் வந்து லை பிட்வீன் இன் த ஸ்பெசிஃபிக் ரேஞ்ச். ஓகே, அதோட சான்ஸ் வந்து என்ன, அதோட ப்ராபபிலிட்டி என்னென்னா that should be 95%, that is 0.95. அதுதான் அர்த்தம். இங்கே வந்து என்ன ப்ராப்ளமில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா சாம்பிள் சைஸ் n வந்து 35, சாம்பிள் மீன் எக்ஸ் பார் வந்து 2.6, இங்கே பாப்புலேஷன் ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் கொடுத்துட்டாங்க சிக்மா to be 3.5. ஸோ இங்கே வந்து 95% சான்ஸ் என்ன சான்ஸ் இருக்குது ஃபார் த பாப்புலேஷன் மீன் டு லை இன் த ஸ்பெசிஃபிக் ரேஞ்ச். ஸோ இப்போ அந்த இன்டர்வல் தான் நம்ம ஃபைண்ட் பண்ண போகிறோம். ஓகே, so given problem என்னன்னா the probability that the population mean mu lie between the given range or lie between the range which we are going to find, அது வந்து 0.95. இதுதான் வந்து given problem. ஸோ இப்போ நம்ம அந்த லிமிட்ஸ் தான் கண்டுபிடிக்க போகிறோம், the lower and the upper limit. ஓகே, ஸோ அதோட ஃபார்முலா என்னென்னா இந்த எக்ஸ் பார் ப்ளஸ் ஆர் மைனஸ் z 1 minus alpha by 2 times sigma divided by square root of n. இது வந்து லார்ஜ் சாம்பிள் தான், ஏன்னா n வந்து greater than or equal to 30 இருக்கு இல்லையா. ஸோ இட் இஸ் அ லார்ஜ் சாம்பிள் ப்ராப்ளம் அண்ட் அ known sigma ப்ராப்ளம். ஸோ இங்கே வந்து இந்த கிரிட்டிக்கல் வேல்யூஸ் z alpha by 2 and z 1 minus alpha by 2, the left and right critical value ஃபைன் பண்ணுவோம். அது ரெண்டும் both are same in magnitude, opposite sign. ஸோ ஒன்று வந்து நெகட்டிவ் 1.96, இன்னொன்று வந்து பாசிட்டிவ் 1.96 அப்ராக்சிமேட்லி. ஸோ இப்போ லோவர் லிமிட்டில் வந்து எப்படி ஃபார்முலா மாறும் அப்படின்னா எக்ஸ் பார் ப்ளஸ் z alpha by 2 sigma divided by square root of n. ஸோ அதில் வந்து நம்ம வேல்யூஸ் எல்லாம் சப்ஸ்டியூட் பண்ணால் லோவர் லிமிட் வந்து 1.44. அதே மாதிரி இங்கே வந்து எக்ஸ் பார் ப்ளஸ் z 1 minus alpha by 2 sigma divided by square root of n பார்க்கும்போது நமக்கு வந்து அப்பர் லிமிட் வந்து 3.75 கிடச்சிருக்குது. ஸோ இந்த லோவர் அண்ட் அப்பர் லிமிட் தான் வந்து நம்மளோட கான்ஃபிடன்ஸ் இன்டர்வல்.
ஓகே, ஸோ நம்ம ஆன்சர் எப்படி பண்ணணும் அப்படின்னா at 95% கான்ஃபிடன்ஸ் லெவல் the true mean mu will be in the interval 1.44 and 3.759 அப்படின்னு சொல்லி நம்ம இந்த ப்ராப்ளமை கன்க்ளூட் பண்ணுவோம். That is the probability that the true mean lie between the found interval. இந்த ரேஞ்சுக்குள்ளே இருக்கிறதுக்கான ப்ராபபிலிட்டி வந்து 0.95. அதுதான் வந்து at 95% கான்ஃபிடன்ஸ் லெவல் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஓகே, ஸோ இந்த ப்ளஸ் ஆர் மைனஸ் இந்த Z 1 minus alpha by 2 sigma divided by square root of nங்கிறது தான் இந்த ப்ராப்ளத்தோட மார்ஜின் ஆஃப் எரர். ஓகே, அண்ட் எக்ஸ் பார்ங்கிறது வந்து இந்த பாப்புலேஷன் மீனோட எஸ்டிமேட். ஓகே, ஸோ இதுதான் வந்து கான்ஃபிடன்ஸ் இன்டர்வல் ஃபைன் பண்ணுற மெத்தட். ஓகே, இப்போ அடுத்தது நம்ம அன்னோன் சிக்மா ப்ராப்ளம் பார்க்கலாம். இதில் வந்து n வந்து less than 30. ஓகே, ஸோ அதுவும் தான் இங்கே அப்படி தான் நம்ம கான்ஃபிடன்ஸ் இன்டர்வலை கேட்டகரைஸ் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ இங்கே கான்ஃபிடன்ஸ் இன்டர்வல் ஃபார் பாப்புலேஷன் மீன் அன்னோன் சிக்மா பார்க்கலாம். தட் இஸ் பாப்புலேஷன் ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் ஆர் வேரியன்ஸ் இஸ் நாட் given in the problem. ஸோ இங்கே ப்ராப்ளம் என்னென்னா random sample is taken from a normal distribution given that sample mean 4.5, sample size 15 and sample standard deviation S வந்து 2.5. Calculate a 95% confidence interval for the population mean. So இங்கே வந்து the given information are sample size n is equal to 15, sample mean x bar is 4.5 and sample standard deviation S is 2.5 and we need to find the confidence interval at 95%. ஓகே, ஸோ இங்கே வந்து இப்போ நமக்கு n less than 13 தெரிஞ்சிருச்சு அண்ட் இது வந்து அன்னோன் சிக்மா ப்ராப்ளம். ஸோ நம்ம என்ன டிஸ்ட்ரிபியூஷன் போனோம், T distribution with n minus 1 degrees of freedom. ஸோ இங்கே வந்து the probability that the population mean mu lie between the range, the lower and upper limit is should be 0.95. ஏன்னா அப்படி தான் ப்ராப்ளமில் ஸ்பெசிஃபை பண்ணியிருக்காங்க. at a 95% confidence interval find the population mean. ஓகே, அதுதான். ஸோ இப்போ கான்ஃபிடன்ஸ் இன்டர்வல் வந்து இந்த லோவர் அண்ட் அப்பர் லிமிட்ஸும் அது என்னென்னா டி எக்ஸ் பார் ப்ளஸ் ஆர் மைனஸ் டி 1 minus alpha by 2 கமா n minus 1. ஓகே, டைம்ஸ் இங்கே எஸ் டிவைடட் பை ஸ்கொயர் ரூட் ஆஃப் என். இங்கே ஏன் எஸ் போட்டிருக்கோம் வினோ பிகாஸ் இங்கே வந்து சிக்மா கொடுக்கல. ஸோ அதனால் வி ஆர் கோயிங் ஃபார் எஸ். ஓகே, வி நீட் டு ரீப்ளேஸ் சிக்மா பை எஸ் அண்ட் இட்ஸ் அ ஸ்மால் சாம்பிள் ப்ராப்ளம் இல்லையா, அதனால் இது வந்து டி ஆல்ஃபா 1 minus alpha by 2 கமா n minus 1 distribution. ஓகே, ஸோ நம்ம லோவர் அண்ட் அப்பர் கிரிட்டிக்கல் வேல்யூஸ் ஃபைன் பண்ணிவிட்டு இந்த மார்ஜின் ஆஃப் எரர் கால்குலேட் பண்ணுறோம். அதை வந்து இந்த எக்ஸ் பாரோட ப்ளஸ் ஆர் மைனஸ் பண்ணிவிட்டு லோவர் அண்ட் அப்பர் ரேஞ்ச் வந்து அப்பர் வேல்யூ அப்பர் லிமிட் என்ன அப்படின்றத கான்ஃபிடன்ஸ் இன்டர்வலில் போட்டு வச்சுட்டு நம்ம ஃபைனலாக என்ன ஆன்சர் பண்ணணும், at 95% கான்ஃபிடன்ஸ் லெவல் த ட்ரூ மீன் மியூ வந்து வில் பி இந்த இன்டர்வல் 3.11 and 5.88. ஸோ இதுக்கு இன்னொரு மீனிங் என்னென்னா, இப்போ இதே ப்ராப்ளம் இதே சாம்பிளிங் வந்து நம்ம 100 டைம்ஸ் வந்து ரிப்பீட் பண்ணணும் அப்படின்னா 95 டைம்ஸ் வந்து நமக்கு இந்த ட்ரூ மீனை கேட்ச் பண்ணுறதுக்கான ப்ராபபிலிட்டி இருக்குது. ஓகே, இப்போது ஒரு ட்ரூ மீன் அப்படின்ட்டு இந்த பாப்புலேஷனுக்கு ஒரு மீன் இருக்கும் இல்லையா, அந்த வேல்யூவை 95% ஆஃப் த டைம் வந்து நம்ம ட்ரூ மீனை கேட்ச் பண்ணிடுவோம் பிட்வீன் தீஸ் இன்டர்வல்ஸ். ஓகே, தட் மீன்ஸ் 5% there might be some error. ஓகே, அதுதான் அர்த்தம். ஸோ வி ரீச் அ சம்மரி. ஸோ நமக்கு வந்து கான்ஃபிடன்ஸ் இன்டர்வல்னால் என்னன்னு தெரியும். ஸோ அது வந்து ஒரு ப்ராபபிலிட்டி இன் விச் வி ஆர் டிஃபைனிங் அ ரேஞ்ச், அதாவது லோவர் அண்ட் அப்பர் லிமிட் within which the true value of the parameter given parameter lies அப்படின்றதுக்கான டெஃபினேஷன் தான் கான்ஃபிடன்ஸ் இன்டர்வல். மார்ஜின் ஆஃப் எரர்ங்கிறது வந்து அந்த அக்செப்டபிள் ரேஞ்ச் within which the given parameter lies அப்படிங்கிறது தான் இந்த மார்ஜின் ஆஃப் எரர். அதுக்கப்புறம் கான்ஃபிடன்ஸ் இன்டர்வல் ஃபார் பாப்புலேஷன் மீன் வித் known population standard deviation sigma and for large samples that is n greater than or equal to 30. அந்த மாதிரி கேஸில் நமக்கு கான்ஃபிடன்ஸ் இன்டர்வலோட ஃபார்முலா என்னென்னா எக்ஸ் பார் ப்ளஸ் ஆர் மைனஸ் ஜி 1 minus alpha by 2 சிக்மா டிவைடட் பை ஸ்கொயர் ரூட் ஆஃப் n. அதே மாதிரி இப்போது நமக்கு பாப்புலேஷன் ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் கொடுக்கல. ஓகே, அன்னோன் சிக்மா ப்ராப்ளம் அண்ட் சாம்பிள் சைஸ் வந்து லெஸ் தென் 30 இருக்கிற கேஸில் the confidence interval formula changes to T distribution. So x bar plus or minus T 1 minus alpha by 2 comma n minus 1 times S divided by square root of n. So இதுதான் வந்து confidence interval. ஸோ ஐ ஹோப் உங்களுக்கு வந்து கான்ஃபிடன்ஸ் இன்டர்வல் வந்து எப்படி ஃபைன் பண்ணணும் given the information அப்படின்னா நமக்கு எப்படி கான்ஃபிடன்ஸ் இன்டர்வல் ஃபைன் பண்ணணும் அப்படின்றது தெரிஞ்சிச்சு. ஆர் மார்ஜின் ஆஃப் எரர் கூட நம்ம கால்குலேட் பண்ணிக்கலாம். ஸோ ஐ ஹோப் யூ அண்டர்ஸ்டாண்ட் திஸ். இதில் ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நீங்கள் கமெண்ட்ஸில் லீவ் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.